நெக்ஸ்ட்டு சம்ம எக்ஸசைஸ் 3.2ல ஃபஸ்ட்டு சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணி ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த பாலினாமியல் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே இருக்கு இல்லையா, இதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். எதை உள்ளே எழுதணும் எதை வெளில எழுதணுன்றதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை உள்ளே எழுதிக்கோங்க, சின்ன நம்பரை வெளியே எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். இதில் ரெண்டுமே எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? பேஸ் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. பவர்ஸை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா, பவர்ஸ் கம்பேர் பண்ணி தான் எது பெரிய நம்பரோ அதை உள்ளே எழுதிக்கோங்க, சின்ன நம்பரை வெளில எழுதிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே x⁻3 இருக்குது, இங்கே x⁻4 இருக்குது. இங்கே என்ன நம்பர் போட்டால் என்ன வேல்யூ போட்டால் நமக்கு x⁻4 கிடைக்கும், எக்ஸ் போட்டால் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போது நான் இங்கே எக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸுன்னும் போது ஒரு டேர்மே என்ன பண்ணும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும். எக்ஸ் இன்ட்டு x³ என்ன வரும், x⁻4. அடுத்து x இன்ட்டு -11x². அப்போ என்ன வரும், -11x³. x இன்ட்டு x ப்ளஸ் x². அடுத்தது -11 இன்ட்டு x என்ன ஆகும், -11x. ஓகேங்களா? இப்போ டிவிஷன்னா ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும், ஒன்றுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள், x⁻4 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுத்தது -11 இருக்குது, 0 இருக்குது. ஓகேங்களா? சாரி, +11 இருக்குது, 0 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், ப்ளஸ் தான் வரும். அப்போது 11x³ ஓகே. அடுத்தது பாருங்கள், -x² இருக்குது, ப்ளஸ் 0x² இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், -x². அடுத்தது ப்ளஸ் 11x -1 அப்படி என்ன ஆகிடும், வந்துடும். அடுத்தது இப்போ இங்கே x³ இருக்குது, இங்கே 11x³ இருக்குது. இங்கே கீழே நம்ம 11x³ வர வைக்கணும்னா இங்கே என்ன வேல்யூ போட்டால் நமக்கு 11x³ வரும். இங்கே ஆல்ரெடி x³ இருக்குது. அப்போ இங்கே வெறும் +11 போடலாமா? +11 போடும்போது நமக்கு என்ன ஆகும், ஒன்று மல்டிப்ளை பண்ணும்போது 11x³ கிடைக்கும். 11 இன்ட்டு x³ என்ன வரும், 11x³. அடுத்தடுத்த மல்டிப்ளை பண்ணலாம். 11 இன்ட்டு 11, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -11 இன்ட்டு 11னா 121x². அடுத்தது ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். 11 இன்ட்டு x 11x. அடுத்தது +11 இன்ட்டு -11, அப்போ -121. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சப்ராக்ட்னா கீழே இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே மைனஸ் போட்டுட்டோமா, இங்கே ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ 11x³ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 121x² -1x² என்ன ஆகும், 120x² ஆகுமா? அடுத்தது இங்கே -11x இருக்குது, ப்ளஸ் 11x இருக்குது. அதுவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு 0ன்னு தான் வரும். நம்ம அதை போட வேண்டாம், அந்த டேர்ம் வந்து 0ன்னு விட்டுடலாம். ஓகேங்களா? இங்கே எப்படி அடிச்சுட்டு விட்டோம் அதே மாதிரி அடிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். அடுத்தது ப்ளஸ் 121 இருக்குது, -1 இருக்குது. ஸோ 121ல் 1 போயிடுச்சுன்னா 120. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ரிமைண்டர் இதுவா, இது நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், 120x² ப்ளஸ் 120. இதில் நான் 120 என்ன பண்ணுறேன், காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன வரும், x² ப்ளஸ் 1ன்னு வந்துடும். எனக்கு என்ன வரும், x² ப்ளஸ் 1. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர் இதுதான்.
ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். பட் எனக்கு என்ன வந்திருக்கு? 0 வரலை. ஸோ நான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இதை வெளியில் போட்டுட்டு இதை எடுத்து உள்ளே போட்டுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரிமைண்டர் வந்து எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. ஓகேவா? எனக்கு ரிமைண்டராக கிடைச்சது என்னது? இதுதான். அப்போது x² + 1 அப்படின்றது நாட் ஈக்குவல் டு 0வா? அதனால் நான் என்ன பண்ணணும், மறுபடியும் இதை எடுத்து வெளியில் போடணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, சாரி டிவைட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணணும், உள்ளே போடணும். ஓகேங்களா? இதில் நமக்கு வந்திருக்கிறது x² + 1. நான் ஏன் x² + 0x + 1 போட்டிருக்கேன் அப்படின்னா, எந்த டேர்ம் மிஸ் ஆகுதோ அந்த டேர்மை நம்ம 0வோட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும் டிவைட் பண்ணும்போது. ஓகேவா? இதில் நம்ம அந்த மாதிரி தானே பண்ணோம். வெறும் x⁴ - 1ன்னு இருக்குது. நான் அதை அப்படியே எடுத்து எழுதாமல் என்ன பண்ணேன், எந்தெந்த டேர்ம்லாம் மிஸ் ஆகிருக்கோ அந்த டேர்ம் கூடலாம் 0வால் மல்டிப்ளை பண்ணி எழுதுனேன்னா சேம் ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ இங்கே வெறும் x மட்டும் போட்டுக்கலாமா? x மட்டும் போட்டால் x × x², x³ x × 0x நமக்கு என்ன தான் வரும், 0x × அதாவது 0வோட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். அப்போது 1 × 0 என்ன ஆகும், +0. இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போது x². ஓகேங்களா? அடுத்தது 1 × x என்ன ஆகும், +x. இப்போ என்ன பண்ணும், சைன் சேஞ்ச் பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? x³ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே -11 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ நமக்கு அதுதான் வரும் இல்லையா, -11x². அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே +x இருக்குது, இங்கே -x இருக்குது, இங்கே +x இருக்குது. ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இந்த -11ன்றது மட்டும் என்ன ஆகும், இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு கிடைச்ச ரிமைண்டர் இது -11x² -11. இதில் நம்ம எதை காமனாக எடுக்கலாம், -11 நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ x² + 1 வருமா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். இது வந்து எனக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ரிமைண்டர் எனக்கு திரும்பவும் என்ன கிடைக்கல, 0 கிடைக்கல. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணணும், இதை வந்து வெளியில் போட்டுட்டு இதை தூக்கி உள்ளே போட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ 2 பாலினாமியலை நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக டிவிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், 2 நம்பரை கொடுத்து டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா. ஸோ அதே ப்ரொசீஜரை இங்கே பாலினாமியல்ஸ்க்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ திரும்ப நமக்கு கிடைச்ச ரிமைண்டரை வெளியே எழுதிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி டிவைட் பண்ணோம் இல்லையா டிவைஸை, அதை தூக்கி உள்ளே எழுதி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது மறுபடியும் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வர வைக்கணும். சரிங்களா? இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ இங்கே என்ன வேல்யூ போட்டால் நமக்கு இங்கே x² வரும், ஜஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு 1 மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். அப்போது x² × 1 என்ன ஆகும், x². ஓகேங்களா? அடுத்தது 1 × 1 என்ன ஆகும், +1. நமக்கு இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி என்ன பண்ணணும், வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? மைனஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இதுவும் கேன்சல் ஆகிடும், +1 -1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஆல்ரெடி இது 0x வேல்யூவே கிடையாது. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தான் வரும், ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். அப்போது எனக்கு கிடைச்ச ஜிசிடி என்ன, எந்த நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சோ ஸோ அதுதான் என்னது,
GCD is equal to x square plus 1.